இன்னைக்கு கோதுமாவில் நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். இது குழந்தைங்க வந்து பாஸ்தா நூடுல்ஸ் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்ன்றதுனால எந்த கெமிக்கலும் போடாமல் செய்ய போகிறோம். அதுக்கு கோதுமை எடுத்துருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு, இதை தண்ணி போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைய போகிறோம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். பிசைஞ்சு 2 பங்காக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை 2 வச்சுட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி பண்ணிவிட்டு இப்படி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சிடணும். சும்மா லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு அந்த கம்பி இதில் இப்படி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியான மெத்தடு, நல்ல குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். லைட்டாக தான் அழுத்தம் கூட கொடுக்குவாங்க. இப்படியே பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி திருப்பினாலே அது அழகாக வந்துடும். இப்போ எல்லாமே இது இப்படி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம். அடுப்பு பற்ற வச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்குதுன்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுடணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக போட்டிருக்கோம். இப்போ போட்டுட்டு சும்மா லைட்டாக கலரி கொடுக்கணும். சும்மா நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் அப்படி தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இப்போ வெந்துடுச்சு. நம்ம எடுத்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். நீங்கள் மாவு பூரி சப்பாத்தி பிசைகிறப்பவே கூட கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்.